ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் லிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா ரிமோட் கண்ட்ரோல் அந்த மதர் போர்டு, அதுக்கப்புறம் ரிமோட் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிசரு, நூல், அதுக்கப்புறம் ஸ்கேலு, அதுக்கப்புறம் என்ன மோட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, பேட்டரி ஃப்ளக்கு, அதுக்கப்புறம் 9 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செலோ டேப் எடுத்துக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. பட்டாசு பட்டி கீழ் கார்ட்போர்டு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், லிஃப்ட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டு எங்கே முடியுதுன்னு அந்த அளவு எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 5.6 வருது. அந்த அளவுக்கு நான் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைட்லேருந்து எவ்வளோ வருதோ அந்த அளவு வந்து இங்கே ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்துல என்ன பண்ணுங்களா, லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த மார்க் பண்ண இடத்தெல்லாம் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு தான் வந்து அந்த இடம்லாம் மார்க் பண்ணுது. ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு முடித்தோடனே நம்ம அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைஸ் இருக்குல்ல, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சைஸ் தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கார்ட்போர்டில் இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் தேவை கிடையாது. இதை எடுத்து கீழே போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல கார்ட்போர்டு, இதை எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இப்படி வச்சு தான் இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். இந்த சைடு வச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல, இதையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு எஜ்ஜும் வந்து என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த இது இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல மாதிரி இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இது வந்து சேர்த்து ஒட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து சைடு ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. கேப் தெரியாத மாதிரி பாருங்கள், கேப் தெரியாத மாதிரி ஒட்டிட்டேன். ஃப்ரண்ட்லேயும் ஒட்டிட்டேன், பேக்லேயும் பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லிஃப்ட் வந்து மேலேயும் கீழே போகிறதுக்கு தான் இந்த இது வந்து நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயும் கீழே போகிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போனோம், உள்ளே இந்த சென்டரில் வந்து இந்த லிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பாக்ஸின்னு சொன்னல, அது வந்து என்ன பண்ணுறீங்க, இதை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கார்ட்போர்டு நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லிஃப்ட் கார்ட்போர்டு இருக்குல்ல, இது வந்து இந்த சைஸ் முதல்ல எவ்வளோ இருக்குன்னு அளவு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் வருது. நம்ம 5.5 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கார்ட்போர்டு ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 5.5 இருக்குல்ல, அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே வந்து என்ன பண்ணுங்கள், 5.5க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் பண்ண இதில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு வந்து மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரெயிட் கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுங்கள், ஸ்கேலை வச்சு அந்த அட்டையை வந்து மடக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து அந்த இடத்துல வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டே அதுக்கப்புறம் நடு சென்டரில் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு மார்க் போட்டு சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்காக என்ன பண்ணுங்கள், அந்த கோடை வந்து என்ன பண்ணுங்கள், அந்த கோடு கரெக்டாக சைஸ்க்கு இது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த சென்டரில் அந்த கோடு போட்டதில் அதில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு இந்த ரெண்டு இது வந்து என்ன பண்ணுங்கள், வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், வச்சு நான் ஒட்டிட்டேன். சைடு பீஸ் நம்ம வந்து கட் பண்ணோம்ல ரெண்டு, அது வந்து என்ன பண்ணுறேங்க, கரெக்டாக இந்த பேக் சைடில் வச்சு அளவு எடுத்து பின்னாடி வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து செஞ்சாச்சு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முட்டை இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிஃப்ட் இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து நான் உள்ளே வச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக உள்ளே வைங்க. உள்ளே வச்சுன்னு பாருங்கள், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எந்த இது ஃப்ரிக்ஷன் இது கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் லூஸாக போய்ட்டு வர மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நான் மேலே வைக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த சைடு வைக்கிறேன். இது வச்சாலும் நமக்கு அப்படியே கீழே வர மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் லிஃப்ட் நமக்கு மேலேயே கீழே போய்ட்டு வரது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இந்த லிஃப்ட்டுக்கு மேலே டாப்பில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டு கம்பி ஒன்று எடுத்துகிட்டு இது மேலே வந்து இங்கே சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போட்டு குக்கி மாதிரி இந்த இடத்துல வந்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க குக்கி. ஏன்னா இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நூல் வந்து கட்ட போகிறோம். இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி கம்பி இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கம்பியை வந்து நேர்படுத்திக்கோங்க. நேர்படுத்திட்டு இந்த அட்டைக்கு சென்டரில் வந்து என்ன பண்ணுங்கள், ஓட்டை போட்டுருங்க. இப்போ அட்டைக்கு கரெக்டாக சென்டரில் வச்சு ஃபோட்டோ போட்டு வச்சு என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த கம்பி கீழே கம்பி மட்டும் விட்டு இந்த மேலே இது வந்து அப்படி தெரியும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கீழே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கம்பி தெரியுதா, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், வளைச்சி விட்டுலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வளைச்சி விட்டேன்.
கம்பி கீழே வந்து அடிச்சுட்டேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம தூக்கினாலும் கம்பி வந்து வராது. கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக பாக்ஸ் மேலே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பெரிய பாக்ஸ் இந்த டாப் இருக்குல்ல, இதை நம்ம வந்து டாப்பாக வைக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிறத விட்டுறேன். இங்கே மேலே வந்து பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் இருக்கிறதுல வச்சுட்டு இந்த டாப் வைக்க போகிறோம். இது மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டர் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ரிமோட் கண்ட்ரோலோட மதர் போர்டு எடுத்துக்கோங்க. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் வருது. அது என்ன பண்ணுறீங்கன்னா பேட்டரி ஃப்ளக்கோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி ஃப்ளக் எடுத்துக்கோங்க. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை வந்து என்ன பண்ணுறீங்க, மதர் போர்டோட இந்த பாசிட்டிவ் ஒயர் நெகட்டிவ் ஒயரோட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வர பாசிட்டிவ் ஒயர் நெகட்டிவ் ஒயர் இருக்கும். ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், இது எல்லோ கலர் வந்து நெகட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மோட்டர் வச்சோம். இந்த சின்ன மோட்டர் வச்சப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் வந்து மூவே ஆகலை, மூவ்மெண்ட்டே கிடைக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து நான் வந்து என்கிட்ட கியர் மோட்டர் வந்து வந்துச்சு. இந்த கியர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து முன்னாடி வந்து ரொட்டேட் ஆகுமே தவிர மித்தபடி ரொட்டேட்டே ஆகாது. இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணால் இந்த மாதிரி மோட்டர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லிஃப்ட்லேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டோம்னா அதே இடத்துல தான் நிற்கணுமே தவிர திரும்பி கீழே வரக்கூடாது. அதே இந்த மோட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு திரும்பி நீங்கள் பட்டன் அழுத்தா போட்டிங்கன்னா அதுவே தானா மூவ்மெண்ட் ஆகி திரும்பி கீழே வந்துடும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட் தான் நடக்குமே தவிர ஆக்சிடென்ட் தான் நடக்கும். அதனால் என்ன பண்ணால் இந்த மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கியர் மோட்டரு. இது வந்து யூஸ் பண்ணுறப்ப வெயிட்டும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தணும்னா அதே இடத்துலயே நிற்குமே தவிர திரும்பி மேலே போகாது, திரும்பி மேலேயும் போகாது, கீழே இறங்காது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிமோட் கண்ட்ரோல் மதர் போர்டு இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணலாம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை வந்து மோட்டரோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த மதர் போர்ட்லேருந்து வர அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் வந்து என்ன பண்ணுறேன், மோட்டரோட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது மோட்டர் வந்து ரன் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்இடி லைட் எரியுது பாருங்கள். இப்போ வந்து சுவிட்ச் அழுத்துறேன், மோட்டர் ரன் ஆகும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கியர் மோட்டர் இவ்வளோ ஸ்பீட் தான் ரன் ஆகும் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து மேல் டாப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த த்ரெட் வருதுல, இந்த த்ரெட் வந்து என்ன பண்ணுங்க, இந்த கியர் மோட்டரில் பார்த்தீங்கன்னா இது ராடு வர ராட்லேயே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் என்ன பண்ணுங்க, இந்த த்ரெட்டை உள்ள விட்டு இந்த இடத்துல வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மோட்டர் இருக்குல்ல, மோட்டர் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மேலே இடத்துல வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். என்ன இப்போ வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் 2 சைட் செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சமாக கட் பண்ணி மோட்டரோட அந்த ஃப்ரண்ட் இது இருக்குல்ல அந்த இதில் வச்சு ஒட்டிட்டு கரெக்டாக வந்து அந்த பாக்ஸில் சென்டர் இடத்துல வந்து வச்சு ஒட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் ஒட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மதர் போர்டையும் வந்து 2 சைட் செல்லோ டேப் போட்டு இந்த லிஃப்ட்டோட சைடில் வந்து ஒட்டிடுங்க. வந்து ஒட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பேட்டரியும் வந்து அதே மாதிரி 2 சைட் செல்லோ டேப் போட்டு மதர் போர்டு கீழே வந்து ஒட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எப்படி இப்போ யூஸ் ஆகுதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லிஃப்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், பேட்டரி பிளக் வந்து இது வந்து பிளக் பண்ணிடலாம் பேட்டரியோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளக் பண்ணியாச்சு. பாருங்கள், பிளக் பண்ணோன்னே அந்த இடத்துல பாருங்க லைட் எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லிஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். எங்கள் கீழே ரிமோட் இருக்குது. பாருங்கள், இப்போ நான் சொன்னல முன்னே நடுவில் நிறுத்தினாலும் அப்படியே நிற்கும் தவிர கீழே இறங்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே நின்றுச்சு. பாருங்கள், ரிமோட் எதுவுமே அழுத்தலை. பாருங்கள், அப்படியே நிற்கிது. இப்போ அதுவே பாருங்கள், இப்போ வந்து நான் அழுத்துறேன். இப்போ பாருங்கள், அது மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ வந்து அது டாப் வந்துருச்சு. மேலே இருக்க இதோட டாப் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அப்படியே தான் நிற்கிது தவிர இன்னும் கீழே இறங்கவே இல்லை. இப்போ நான் அப்படியே கீழே இருக்கிறேன் பாருங்கள். இப்போ கீழே மூவ் ஆகிருக்கும். ஃபுல்லாக தெரியணும்.
பாருங்க கீழே வந்துருச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட். இப்போ பாருங்க இப்போ தம்பி வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஆங்கர் வித் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும்.